வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூலேருந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணதில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பேச்சி. இந்த படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் ஆகஸ்ட் 2 தான் ரிலீஸ் ஆகுது. நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரிவ்யூ ஷோ போயிருந்தேன். அந்த டீமோட ப்ரிவ்யூ ஷோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த படத்த ப்ரிவ்யூ ஷோ போனதுனால இந்த படத்த வந்து பாராட்டி பேசுறேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உண்மையாலுமே சொல்லப்போனா இந்த படம் வந்து மிக ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ராமச்சந்திரன் பி. அவர் யாருன்னா, நம்ம வெங்கட் பிரபு சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தாங்க. அவர் கூட வந்து வெங்கட் பிரபுவோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு, இப்ப பேச்சிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமா வந்து இந்த படத்துல டெபியூட் டைரக்டரா இருக்காரு. அ உண்மையாவே சொல்றேங்க, படம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆஸ் ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த அந்த கதை வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க ஒரு பேய் படம்னு எதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்த பழக்கப்பட்ட கதை தான். ஆனா, அதுல வந்து அவங்க எடுக்கப்பட்ட விதம் தான் வந்து படத்துல வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு பிளஸ் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு கம்மியா தாங்க படத்தோட ரன் டைம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப கிரிஸ்பா இருக்கும். எந்த ஒரு சீனுமே வந்து படம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாரியோ, அந்த மாரி எந்த மாரியோ டல்லாவோ உங்களுக்கு வந்து போகாது. ஏன்னா, நான் எதனால சொல்றேன்னா, படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே ஒரு இன்ட்ரோ குடுக்குறாங்க. அந்த பேச்சு வந்து அ வர மாரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஸோ, அதுலருந்து அப்படியே படம் வந்து ஒரு டிராவல் ஆகுது. படம் அப்படியே மூவ் ஆகுது. மூவ் ஆகுறத பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஹீரோ, ஹீரோயின் அண்ட் அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து ஒரு புரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல போறாங்க. ஸோ, இப்போ புரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல வந்து ட்ரெக்கிங் போறப்போ வந்து எப்படியும் வந்து போலீஸ் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? தலைசெவிட்டு பகுதியில் உள்ள போறப்போ போலீஸ் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ, அந்த ஊர் லோக்கல் ஆளான நம்ம பாலசரவணன் வந்து துணை கூட்டிட்டு அவங்க வந்து அந்த ட்ரெக்கிங் போறாங்க. ஸோ, ட்ரெக்கிங் போறப்ப அங்க நடக்கிற விஷயங்களும், அங்க நடக்கிற அமானுஷ்யங்களும் தான் இந்த படத்தோட கதைங்க. அ மீன்ஸ் அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வரப்ப அவங்கலாம் உயிரோட வராங்களா? உயிர் இல்லையா? அப்படிங்கிறது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அ படத்தோட கான்செப்ட் வைஸ் சொல்ல போனீங்கன்னா வந்து, இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிட்டு, சடனா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. அப்பதான் அந்த பேச்சோட இன்ட்ரோ காட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹால்ஃப் ஓப்பன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சியோட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் அந்த மாரி சீன்ஸ்லாம் போகுது. என்னதான் இப்ப இந்த மாரி விஷயங்கள் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஒரு ஒரு படத்தோட ஃபிளாஷ்பேக்ன்னு காட்டுறப்பயே வந்து, கண்டிப்பா வந்து படம் டல்லா போற மாரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் கூட கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த படத்துல வந்து மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் சொல்லலாம். என்னன்னா, இப்ப நீங்க இந்த மாரி இப்ப வளர்ந்து வர ஹீரோ, டைரக்டரும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு படம் வந்து ஸ்கிரிப்ட் பண்றப்ப, முக்கியமா அவங்க வந்து யோசிக்க வேண்டியது வந்து லொகேஷன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, படத்தோட என்டையர் மூவியே ஃப்ரம் பிகினிங் டூ எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே லொகேஷன் தாங்க. அந்த காடு மட்டும் தாங்க. காடு, ஒரு வீடு முடிஞ்சுங்க. புரொடியூசருக்கு செலவே இல்லாம ஒரு படம். ஆனா, இந்த செலவு அதாவது இங்க லொகேஷன்லயும், ஸ்கிரிப்ட்லயும் பண்ண அந்த கம்மி பண்ண செலவ ஒரு முக்கியமான விஷயத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க படத்தோட பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் த சினிமாட்டோகிராஃபி. இந்த விஷயத்துல டைரக்டர் வந்து ப்ராப்பரா வந்து அவரோட படத்தோட பட்ஜெட் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, இப்ப கேஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா கூட கேஸ்டிங்ல இப்போ நல்லா தெரிஞ்ச கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாலசரவணனும், காயத்ரி மட்டும் தான். காயத்ரி தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒரு புதுமுக நெறைய ஒரு சில படத்துல வந்த ஒரு ஹீரோ தான் வந்து அ மெயின் லீடா பண்ணியிருக்காரு. அ கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வரிசையா ஒரு 3, 4 படங்கள் 3, 4 படங்கள் இல்ல. இதுக்கப்புறம் நெறைய படங்கள் அவருக்கு கிடைக்கும். ஆல்ரெடி அவர் வந்து படம் முடிச்சு நான் அவர மீட் பண்ணப்போ அவர் சொல்லிட்டு இருந்தது வந்து, அ ஆல்ரெடி இப்போ 2 படம் முடிச்சுட்டேன். 3வது ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவர் மேலும் மேலும் ம் நல்ல ஒரு ஹைட்ஸ் வரதுக்கு நம்ம டீம் சார்பா ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா கண்டிப்பா அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனா, அந்த படத்துல நான் சொன்ன மாரி மியூசிக் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் முருகேஷன். யார்றா படம் வந்து இவ்ளோ மியூசிக் வந்து அவ்ளோ சூப்பரா போட்டுருக்காங்களே! ஏன்னா, படம் ஓப்பன் ஆகுறப்ப வந்து டைட்டில் கார்ட் போடுவாங்க. டைட்டில் கார்ட்லயே வந்து ஒரு ஒரு மலைவாழ் அ பிளேஸ் நடக்கிற நார்மலா அந்த ஏரியாக்கு உண்டான தனித்துவமான ஒரு ஒரு மாரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒரு நல்ல ஒரு சாங் ஒண்ணு குடுத்துருப்பாரு. அப்பயும் நான் வந்து ஆல்ரெடி நான் படம் போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் முருகேஷன் நேம் பார்த்தேன். பட் யாருன்னு கரெக்ட்டா நான் கவனிக்க தவறிட்டேன். பட் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறப்பயும் அந்த பிஜிஎம் கேட்டுட்டே இருக்கப்பயும் டக்குனு வந்து செக் பண்ண பார்த்தா தான் தெரிஞ்சது. இவர் வந்து பிரேமம், நேரம், கோல்ட் அதாவது நம்ம அல்போன்ஸ் புத்திரனோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் தாங்க அந்த ராஜேஷ் முருகேஷன். ஸோ, அ கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதான் டைரக்டர் பண்ண ஒரு நல்ல ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, லொகேஷன்லயும் அண்ட் இதுலயும் வந்து ஸ்க்ரீன் பிளேலயும் நல்லா நல்லா டைட்டா வந்து இது பண்ணிட்டாரு. அதிக செலவு இல்லாம. பட் ஆனா சினிமாட்டோகிராஃபி பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காருங்க. படத்துல நெறைய ஏரியல் ஷாட்ஸ்லாம் வருது. நல்லாவே இருந்தது அதெல்லாமே. ஏன்னா நெறைய இப்பலாம் வந்து நெறைய ஏரியல் ஷாட்ஸ்ன்னு கொண்டு போனாவே லைக் அந்த ஏரியல் ஷாட்ஸ்லாம் கொண்டு போனா ரொம்ப வந்து பிளர் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஒரு மாரி ஹைட் மேல போனா. பட் இதுல வந்து அந்த மாரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம,
ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஐ கலரிங் வந்து படத்தில சூப்பராவே இருந்தது. அந்த கலர் மிக்சிங்லாம் கூட நல்லா தான் இருந்தது. மேற்கொண்டு இந்த படத்த பத்தி என்னங்க சொல்றது? படத்தில ஒரு முக்கியமான விஷயம் அ கிளைமாக்ஸ்ங்க. நான் அந்த படத்தோட கிளைமாக்ஸோட விஷயத்த வந்து நான் ரிவீல் பண்ணல. ஏன்னா ரிவீல் பண்ணா அது கண்டிப்பா அந்த படத்தோட சஸ்பென்ஸ் எல்லாம் போயிரும். ரொம்ப சூப்பரா இருந்தது கிளைமாக்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 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 கிளைமாக்ஸ் ஒரு பெரிய கிளைமாக்ஸ் மாரி ஒண்ணு காட்டியிருப்பாங்க. நான் நெனச்சேன் என்னடா ரெகுலரா வர பேய் படம் மாரி அ முடிச்சுட்டாங்களே! எல்லாரும் செத்துட்டாங்க. ஹீரோ மட்டும் கூட சம்திங் ஒரு மாரி நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதனால இந்த மாரி கொண்டு போயிட்டாங்கன்னு நெனச்சேன். பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க படத்துல. ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து படத்தோட பார்ட் 2க்கு உண்டான லீடா இருந்தது. ஆ பேச்சு 2 மேபி கண்டிப்பா வந்து வரும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸோட வந்து ப்ரொடியூசர்ட்ட பேசிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பேச்சு 2 கண்டிப்பா ஆனுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேச்சு 2 வந்து அம் இத விட இன்னும் பெரிய ஸ்டார் காஸ்டிங்ல பண்ணுவோம். பேச்சு 1 நல்லா சக்சஸ் ஆச்சுன்னா, 2 வந்து நல்லா ஸ்டார் காஸ்டிங்ல பண்ணுவோங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பா வந்து பேச்சு 2 நல்ல ஸ்டார் காஸ்டிங்ல வரும். ஏன்னா 1 கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியாகும். ஆ நான் ஸ்கிரீன்ஸ்லாம் பார்த்தேன். மீன்ஸ் படத்தோட ரிலீஸ் ஸ்கிரீன்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப கம்மியா இருந்துச்சு. டெஃபினட்டா மேபி இந்த வீக்கெண்ட் இந்த படத்தோட அ வேர்ட் ஆஃப் மவுத்ல அண்ட் ட்விட்டர்ஸ்லயும் அதோட அ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்து கண்டிப்பா ஸ்கிரீன்ஸ் கவுண்ட் கூடும். படம் கண்டிப்பா அ ஹிட் ஆகுங்க. அ அண்ட் பார்ட் 2க்கு நல்ல ஒரு லீட் குடுத்துருக்காங்க. அது பார்ட் 2ன்னு கூட கிடையாது. மேபி பார்ட் 2 எடுக்கப்பட்ட விதம் வச்சு மேபி பார்ட் 3யோ, பார்ட் 4ஓ போலாம். அதுக்குண்டான அந்த அ அமைப்பு படத்துல நல்லாவே இருக்கு. டைரக்டர் நல்லா யோசிச்சு எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நெறையா பேய் படம் மாரி சீரிஸ் குடுத்துறாதீங்க. ஆனா நான் அவர சொல்லல. அடுத்த டைரக்டர்ஸ் சொல்றேன். பட் நீங்க புதுசா நீங்க ஒரு படம் நீங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. அந்த மாரி பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பாருங்க. ஏன்னா, அ ஒரு கம்மியான பட்ஜெட்ல லொகேஷன்ஸ் கம்மியா யூஸ் பண்ணி, ஒரு படத்த எப்படி இந்த மாரி சிறப்பா குடுக்கலாங்கிறதுக்கு இந்த படம் வந்து மிகச்சிறந்த உதாரணம். அத வந்து டைரக்டர் ராமச்சந்திரன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காருங்க. அ மேற்கொண்டு இந்த படத்த பத்தி சொல்லலாம். நம்ம சொல்லிட்டே போலாம். பாலசரவணன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாரு. அ ரொம்ப ஒரு சில சீன்ஸ் ரொம்ப கேஷுவலா நடிச்சிருப்பாரு. அவரோட பிளஸ்ஸே வந்து இது வந்து ப படம் வந்து ஒரு சீன் பை சீனா லைக் என்ன சொல்றது? ஒரு டயலாக்கா பேசணும் அப்படி இல்லாம, ரொம்ப அது வந்து உள்வாங்கிட்டு அத அந்த ஒரு கேரக்டரா எடுத்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. அந்த எண்டிங்ல அவரோட ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் இதா இருந்தாலும், ரொம்ப அவரு வந்து கண்டிப்பா நீ படம் முடிஞ்சு போறப்போ அவரு உங்க மனசுல நிப்பாருங்க. பாலசரவணன். அந்த மாரி தான். அ பார்ட் 2 லீடிங் இருக்கு. கண்டிப்பா பார்ட் 2 வரும்னு நெனைக்கிறேன். ஆ மேற்கொண்டு சொல்லப்போனா ஒண்ணும் இல்ல. ராமச்சந்திரன் டைரக்டர் ராமச்சந்திரனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ட இந்த படத்த கோ ப்ரொடியூஸ் பண்ணது அ மிஸ்டர் கோகுல் பினாய். அவரும் வந்து ஒரு சினிமாகிராஃபர் தான். இந்த படம் மூலியமா ப்ரொடியூசரா வந்து இதாயிருக்கிறாரு. அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரில இருக்கிறவங்களே வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றப்ப, நீங்க நெனச்சு பாருங்க இந்த படத்தோட அ வெயிட் எப்படி இருக்கும்? அதோட ஸ்கிரிப்ட் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நெனச்சு பாருங்க. படம் 100% வொர்த்துங்க. இந்த வீக்கெண்ட் நீங்க தைரியமா போலாம். ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். என்ன சொல்றது? படம் பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போகும். படம் எந்த சீனும் போர் இல்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம். மேபி சில்ட்ரன்ஸ் போறப்ப ஒரு சில விஷயங்கள் என்ன பயப்படலாம். பட் கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க. நீங்க பெற்றோர்கள் துணை இருந்தீங்கன்னா, நீங்க சில்ட்ரன்ஸ் கூட்டிட்டு போங்க. நெறைய ஜிம்மிக் ஷாட்ஸ் அந்த மாரி ஷாட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அ என்ன சொல்றது? அந்த இது அந்த படத்துக்கு ஆப்ட்டாவே இருக்கு. ஏன்னா, எனக்கு இந்த ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ்லாம் வந்து ஒரு சில இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து இங்கிலீஷ் படமோ இல்ல பழைய ஹிந்தி படம் சாரி லைக் இந்த மாரி ஹாரர் படம்லாம் பார்த்துட்டு நமக்கு அந்த இந்த சீன்ல பேய் வரும், அந்த சீன்ல பேய் வரும்லாம் நம்ம நெனைப்போம். பட் இந்த படத்துல என்ன ஒரு டிஃபரண்டான விஷயம்னா, படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். ஸ்க்ரீன் பிளேல வந்து நெறைய விஷயங்கள் வந்து அ இந்த ஆள்மாறாட்டம் பண்ற மாரி கான்செப்ட் வந்து டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேல யூஸ் பண்ணியிருப்பாரு. பேய் வந்து நெறைய விஷயத்துல ஆள்மாறாட்டம் பண்ணி பண்ற மாரிலாம் இருக்கும். அந்த ஜிமிக்ஸ்லாம். அது வந்து படம் நல்லா என்கேஜிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கும். அது நல்லாருக்கும். அந்த 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 ஐடியாலஜி நல்லா இருந்தது. இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு சில படத்துல பார்த்திருந்தாலும், இந்த படத்துக்கு அந்த ஆள்மாறாட்டம் விஷயங்கள் ஆப்ட்டா இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து நல்லாவும் இருந்தது. மேற்கொண்டு என்னங்க சொல்றது? படம் உண்மையா நல்லாருக்கு. இந்த வீக்கெண்ட் போய் மறக்காம பாருங்க. இம்மீடியட்டா படத்தோட டிக்கெட் புக் பண்ணுங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. பேச்சு கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. என்டையர் விஷஸ் டூ த க்ரூ ஆஃப் பேச்சு. நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு படத்தோட ரிவ்யூ உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கங்க.